வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். அழகிய வளம் நிறைந்த செம்பியன் நாட்டு அரியணையில் மன்னன் குணவர்த்தனன் வீற்றிருக்கிறான். தனது நாட்டின் அன்றாட நிகழ்வுகளை அமைச்சரிடம் கேட்டறியாமல் தன் பொழுதுபோக்குகளிலேயே முழு கவனத்தையும் செலுத்துகிறான். நாட்டின் தலைமை அமைச்சர் செழியன் மன்னனின் அறைக்குள் கவலையுடன் நுழைகிறார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் வணிகர்களிடம் சிலர் அநியாயமாக வரிகளை வசூலிப்பதாக புகார் தெரிவிக்கிறார். அமைச்சரின் எச்சரிக்கையைக் காதில் வாங்காத மன்னன் குணவர்த்தனன் நகைச்சுவை நடிகர்களின் கூத்தையும் ஆடலையும் கண்டு சிரித்து மகிழ்கிறான். ஆட்சிப் பொறுப்புகளைப் பற்றிப் பேச வேண்டாம் என்று அமைச்சரை அலட்சியமாகத் திருப்பி அனுப்புகிறான். நகரத்தின் சந்தைப் பகுதியில் வணிகர் மாணிக்கம் தன் கடையில் அமர்ந்திருக்கிறார். மன்னனின் ஆட்களாக தங்களைக் கூறிக்கொள்ளும் சிலர் வணிகரிடம் மிரட்டி அதிக பணம் கேட்கிறார்கள். வணிகர் மாணிக்கம் தன் கவலையை பக்கத்துக் கடைக்காரரான சுந்தரத்திடம் பகிர்ந்து கொள்கிறார். நியாயமற்ற இந்த வழிப்பிடுங்களால் தங்களின் வியாபாரம் பெருமளவில் பாதிப்படைவதாகக் கூறி வருந்துகிறார்கள். துயருற்ற வணிகர்கள் அனைவரும் ஒன்று கூடி மன்னன் குணவர்த்தனனின் அரண்மனைக்குச் சென்று நீதி கேட்கத் தீர்மானிக்கிறார்கள். அனைவரும் அநீதிக்கு எதிராகத் திரண்டு அரண்மனை நோக்கிப் புறப்படுகிறார்கள். அரண்மனை வாயிலில் வணிகர்களைக் காவல் வீரர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். மன்னன் இப்போது ஓய்வில் இருப்பதாகவும் யாரையும் சந்திக்க இயலாது என்றும் கூறி அவர்களைத் திருப்பி அனுப்புகிறார்கள். நீதி கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த வணிகர் மாணிக்கமும் மற்றவர்களும் விரக்தியுடன் வீடு திரும்புகிறார்கள். மன்னனின் ஆட்சியில் நியாயம் இல்லை என்ற எண்ணம் மக்கள் மனதில் உருவாகத் தொடங்குகிறது. நாட்கள் நகர செம்பியன் நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்குலையத் தொடங்குகிறது. தவறுகளை ஆராய்ந்து தண்டியாத மன்னனின் போக்கினால் சமூக விரோதிகள் பயமின்றித் திரிகிறார்கள். அமைச்சர் செழியன் மீண்டும் மன்னனைச் சந்தித்து மக்கள் படும் அல்லல்களையும் நாட்டில் பெருகிவரும் குற்றங்களையும் எடுத்துக் கூறுகிறார். உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு கெடும் என்று எச்சரிக்கிறார். மன்னன் குணவர்த்தனன் அப்போதும் அமைச்சரின் வார்த்தைகளைப் பொருட்படுத்தாமல் தனது ஆடம்பர மாளிகையை மேலும் அழகுபடுத்தும் வேலையில் மூழ்கியிருக்கிறான். தன் சுகபோக வாழ்க்கையே முக்கியம் என நினைக்கிறான். அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாததால் வணிகர்கள் தங்கள் கடைகளை ஒவ்வொன்றாக மூடுகிறார்கள். சந்தை வீதிகள் ஆள்நடமாட்டமின்றி வெறிச்சோடிப் போகின்றன. வணிகம் முடங்கியதால் நாட்டின் பொருளாதாரம் பெருமளவில் வீழ்ச்சியடையத் தொடங்குகிறது. அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி வருவாயும் முற்றிலும் நின்று போகிறது. மன்னன் குணவர்த்தனனின் பொக்கிசத்தில் பணம் குறையத் தொடங்குகிறது. அரண்மனை பணியாளர்களுக்கும் காவல் வீரர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை உருவாகிறது. சம்பளம் கிடைக்காததால் காவல் வீரர்கள் தங்கள் கடமைகளைச் சரிவரச் செய்வதை நிறுத்துகிறார்கள். அரண்மனையின் பாதுகாப்பும் நாட்டின் பாதுகாப்பும் முற்றிலும் பலவீனமடைகிறது. அண்டை நாட்டின் மன்னன் மாவீரன் செம்பியன் நாட்டின் பலவீனமான நிலைமையே ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொள்கிறான். அந்த நாட்டின் மீது படையெடுக்க இதுவே ஏற்ற தருணம் எனத் திட்டமிடுகிறான். அண்டை நாட்டுப் படைகள் எல்லையைத் தாண்டி செம்பியன் நாட்டிற்குள் மிக எளிதாக நுழைகின்றன. எதிர்ப்பு தெரிவிக்க ஆட்களோ அல்லது முறையான காவல் படைகளோ அங்கு இல்லை. நாட்டின் வீழ்ச்சியைக் கண்டு மக்கள் அனைவரும் மன்னன் குணவர்த்தனுக்கு எதிராகக் குரல் கொடுக்கிறார்கள். தினமும் முறையான ஆட்சி செய்யாத மன்னன் நமக்கு வேண்டாம் என்று கொந்தளிக்கிறார்கள். அண்டை நாட்டுப் படைகள் அரண்மனையைச் சூழ்ந்து கொள்கின்றன. தற்காத்துக் கொள்ளப் படைகளும் இல்லாமல் மக்களின் ஆதரவும் இல்லாமல் மன்னன் குணவர்த்தனன் தனித்து நிற்கிறான். மன்னன் குணவர்த்தனன் தன் அரியணையை இழந்து நாட்டை விட்டே வெளியேற்றப்படுகிறான். தினமும் நாட்டின் நிலையை ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னன் தன் ஆட்சியை இழப்பான் என்ற குரல் உண்மை உணர்த்தப்படுகிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.